ஷேய் பேஸ்டோ பிரம்மா பஞ்சாயத்து போர்ட்டில் அப்ரூவல் கொடுத்தான்ல, அப்ரூவல் கையெழுத்து போட்டிருக்கான்ல அதிகாரி பூரா ஆணும் பெண்ணும். இரண்டு கையை அப்படியே நச்சிருவார். நைடா அப்படிம்பார். நச்சு விட்றா. எல்லாம் வீட்டு டோர் நம்பர்லேருந்து வீட்டு வரி கட்டுதலேருந்து அவன் இத்தனை மாடி பிளவரை போட்டு ஆட்டுறதுலேருந்து எல்லா கணக்கும் புடுறா அப்படிம்பார். கணக்கு எடுறா அப்படிம்பார். உள்ளே தெரு காட்டுகளில் முப்படை இராணுவம் தெரு உள்ளே பூரா நிற்பான். அதையும் பார்த்துக்கோ. பூரா பேப்பரை விட்டுட்டான். அவனுக்கு இப்போ ஓட்டு போடுதான்ல, பேப்பர் வேணும்ல, வீடை கட்டணும், 4 வண்டியை தூக்கணும், 4 வீலர் தூக்கணும், சர்ன்னு பறக்கணும், விவசாயத்தை அழிக்கணும். அதுதான் கணக்கு. அப்ரூவல் வாங்குறது எங்கே? பஞ்சாயத்து போர்ட்டிலேருந்து போடுதான். அடுத்தாப்பில் விவோ, தாசில்தார், கிராமம் எல்லாவனும் அப்ரூவல் கொடுக்கான். இதுக்கு அவன் பொண்டாட்டி அவன் பிள்ளையெல்லாம் அப்படியே விலைக்கு விட்டு விரித்து அப்படி உள்ளே விட்டு அந்த பேப்பரை நக்குதக்காக போடுதான். பார்த்தியா டெல்லியில் பார்த்தியா ஆர்எஸ்எஸோ பிஜேபியும் கொண்டு எப்படி கட்டியிருக்கான் மாளிகை. எத்தனை எப்படி அவன் அப்போ விட்டு அவன் ஆத்தா விட்டு இடம்ல. அதாண்டா வாடா வலையில் மாட்டை வைப்பார். சிக்கல் இப்போ இன்னும் நிறையா இருக்குது. அது பூரா இப்போ வெளியே ஏறும். கைலாசத்தில் எப்படி போட்டிருக்கான் அப்ரூவல் போட்டு அப்படியே எப்படி பிரிச்சிருக்கான். எப்படி இது என்ன காரணம்? வழக்கறிஞர்கள் கவர்மெண்ட் லாயராக நீதிமன்றத்தில் தப்பாக கணக்கு வழக்கு ஓட போய் தான் எல்லாமே தப்பாக கணக்காக உள்ளே ஓடிடுச்சு. அப்போ கவர்மெண்ட் லாயரு எதுக்கு நியமிச்சிருக்கான்? அரசியல்வாதி எங்கே கவர்மெண்ட் லாயர்னு அவன் 1558 சேட்டை பண்ணி வச்சுருப்பான். கவர்மெண்ட் லாயர் முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோப்பா, எல்லா கோர்ட்டில் பூராமே புரிஞ்சுக்கோப்பா. நீதிமன்றம் கோர்ட்டு யார் கோர்ட்டு? அந்த பதில் கேட்காரு கோர்ட்டு. இப்போ பூமியில் வெட்ட வெளிச்சத்தில் பூமியில் இறங்கி கண் கெட்டு நீதிமன்ற கோர்ட்டில் கண் கெட்டு கருப்பு துணியாக கண்ணை கெட்டி விளையாட்டு நடந்துச்சு. பூமியில் இறங்கி வெளிச்சத்தில் நின்று இப்போ நீதி அரசர் தான் திராட்சை பிடிக்கார். நீதிங்கிறத கணக்கே பார்க்கார். அநியாயப்பட்டு வச்சுருக்கான், மோசமாக வச்சுருக்கான். மானிட ஆணும் பெண்ணும். அவன் பேப்பரை வச்சு டெல்லியில் எப்படி விளையாடுதான், உலக நாடு விளையாடுதா. இப்போ பேப்பர் கணக்கு வந்துருச்சா பார்த்தியா? ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு அவன் இந்தியான்னு வச்சுருக்கான்ல, பிரதமர் குடியரசுத் தலைவர் டெல்லியில் அப்படியே பேப்பரு வெளிநாடு எல்லா நாட்டுக்கும் அங்கே சான்சன் ஆகுது. அங்கே சான்சன் ஆனோடனே இங்கே எல்லா தாய் இந்தியா நாடு முழுவதும் அழிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கான். குத்தை வச்சு கூவ மாதிரி உட்காந்துருக்கான். அவன் காரிய கிறுக்குக்காரன். லூஸுலேயும் லூஸு, காரிய லூஸாக இருப்பான். அப்படியே அவனெல்லாம் அப்படியே வண்டியில் காணொலியில் ஏற்றுவார். 2 குண்டை கசக்கி விட்டு தூக்குடா மேலே நின்று தூக்கி ஏற்றுறா அப்படிம்பார். ஏற்றுறா மேலே ஜேசிபி வண்டி வச்சு மேலே ஏற்றி கசக்கி விடுங்கடா அப்படிம்பார். கசக்குடா, உலக நாடு பார்க்கணும்ல. ஒரு பிரதமராக இருக்கிறவனை அப்படியே அந்த கசக்கிறத பார்க்கணும். புரியுதா? பூமியை அழிக்க நான் கொடுக்கல அப்படின்ட்டார். அழிக்கான். டார்டாரா கைலாசத்தில் போட்டிருக்கானா? எப்படி போட்டிருக்கான்? அப்ரூவல் எப்படி போட்டு கொடுக்கான்? அப்போ கேஸு நடக்கிறது அதான் சொல்லுவார்ல, கேஸு நீதிமன்றத்தில். அப்போ நீதிமன்றத்தை அவமதித்து வெளியே ஓடுதான். ஓட்டு முத்திரை போடுறவன், ஓட்டு முத்திரை வாங்குறவன், அடுத்தாப்புல கவர்மெண்ட்டு. ஏப்பா கவர்மெண்ட்டு கேஸு நடக்கு, போடுறா அப்ரூவல் போடுறா, இந்த கையெழுத்தை போடுறா. அப்போ இவனில் என்ன செய்யணும்? ஆணுக்கும் பெண்ணும் அந்த கசக்கி விட்டுட்டு பெண்ணுக்கு 2 கையை நச்சிடணும் அப்படின்ட்டார். பேனா எழுத்து தானே. இப்போ பிடிப்பார் முக்கால் சத்தியாலே. இல்லை ஒரு முளை நீ எழுதி வச்சுருந்தாலும் அதை கணக்கு தோண்டி எடுக்கக்கூடிய கணக்கு கடவுள் ஒன்று தான் எடுக்க முடியும், வேறு யாராலும் எடுக்க முடியாது. விவசாயத்துக்குள்ளே பில்டிங் இருந்தால் எல்லாமே சுக்கு ஆக்கிடுவான். அதையும் பார்த்துக்கோங்கடா. சுக்கு ஆக்கிடுவான். அள்ளி போடணும். நீ தான் அள்ளி எங்கே அள்ளி போடணும் அந்த டைம் போடுவார். அள்ளி போடு, அந்த மாதிரி தான் விடுவார். பூரா ஓட்டு முத்திரையை வாங்கி பேப்பரை விட்டு பாலாக்குங்கடான்னு உயிர் வாழ்றதுக்கு என்னடா கொடுத்துருக்காரு? காமுட்டா போயலாம். அரசியல்வாதி திங்கச்சூழல் தான் திங்கலாடா. சிட்டி கிராமத்தில் இல்லை கக்கூசி அள்ளி தின்னுங்கடா திம்பியலாடா. இல்லை இப்போ என்னடா அரசியல்வாதி நம்ம சாப்பிட சொல்லி அவனை வரட்டா, அவனை கொல்லுவோண்டா அப்படிம்பிய, அவனை கொன்னே விடண்டா அப்படிம்பிய. அறிவு இருக்குல்ல, அறிவு எது கொடுத்தாரு? 6 அறிவு கொடுத்தாரு. இப்போ 3 அறிவில் இருக்கேடா. காமுட்டா போயலாம். பூரா பில்டிங் எங்கே பார்த்தாலும் அப்ரூவல் போட்டு கொடுக்காம பஞ்சாயத்து போர்டு கணக்கு பிடிச்சிட்டாரு. அங்கே டெல்லி எத்தனை மாடி கட்டியிருக்கான் பார்த்தியா? ஆர்எஸ்எஸும் பிஜேபி எல்லாம் ஒன்றா உட்காந்து கூவ மாதிரி உட்காந்து அப்படி விளையாடுவான். அப்படியே கூத்தடிக்கானா? அந்த கூத்தடிக்கிற இப்போ பிடிப்பார். பிடிக்கல பிதிக்கி எடுத்து போடுவார். முக்கால் சத்தியம். மில்லு தொழிற்சாலைக்கு எல்லாம் அப்ரூவல் போட்டிருக்காங்கிற கணக்கு உள்ளே எடுக்கல. பஞ்சாயத்து போர்ட்டில் கையெழுத்து போட்டவன் பூரா உள்ளே மாட்டுவான். அதிகாரி பூரா. அதுக்கப்புறம் யார் போட சொன்னா? எம்எல்ஏ போட சொன்னா, எம்பி போட சொன்னா, மந்திரி போட சொன்னா, முதலமைச்சர்
போட சொன்னாங்கிற கணக்கு பஞ்சாயத்து போர்டு தலைவர் போட சொன்னாங்கிற கணக்கு உள்ள வரையில் அப்படியே அரசியல்வாதி அப்படியே கொத்து கொத்தா அள்ளி தூக்குவார் முக்கால் சத்தியம்.